காவல்துறைக்கு நம்முடைய ஆட்சியில, தமிழ் தேச அரசின் ஆட்சியில சங்கம் தேவைப்படாது. ஆனால் அவர்களின் அடிப்படை உரிமை, அதை நம்முடைய அரசு அங்கீகரித்து அவர்களுக்கென்று சங்கத்தை உருவாக்கி கொள்ள அனுமதி கொடுக்கிறது தமிழ்நாட்டு காவலர் சங்கம். அதற்கு தலைநகர்ல, திருச்சியில தலைநகர் இருக்கு, நிர்வாக தலைநகர், அங்க கொண்டு போய் வச்சிருவேன். அங்க தலைமையாக இருக்கும், நாடங்களும் பிரான்சஸ் கிளைகள் இருக்கும். அவங்க என்ன வேணுமோ அவங்க கோரிக்கையை நம்ம கொடுப்பாங்க, நிறைவேற்றுவோம். அவங்க கோரிக்கை வைக்கிற அளவுக்கு நாம வைக்க மாட்டோம். சிறந்த நிர்வாகம் என்பது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது. ஐயா இறையன்பு எழுதியிருக்காங்க, தமிழ் அறிவின் பொக்கிசம். ஐயா இறையன்பு எழுத்துக்களை என்னருமை தம்பி தங்கைகளே, எதிர்கால இந்த நாட்டின் தலைவர்களே, தயவு செய்து அவர் எழுத்தை படியுங்கள். குனிந்தவர் எழுத்தை படித்து படித்து நிமிர்ந்தால் இந்த நாட்டில் தலை சிறந்த தலைவனாகத்தான் நீ நிமிர்வாய். தயவு செய்து படி, தயவு செய்து படி. அதிலே அவர் சொல்றார், வேறு காவலர்களுக்கு விருது கொடுத்துறோம், தமிழ்நாட்டு அரசு மரியாதை கொடுத்துறோம். இது மாதிரி காவலர்களை தெய்வங்களாக வச்சு போற்றுகிற காலத்தை தமிழ் தேசிய அரசு உருவாக்கும். காவலர்கள் என்ன சொல்றானா, சிறந்த நிர்வாகம் என்பது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது, நிறைவேற்றுவது. எப்படி நிறைவேற்றுவது? வாக்குறுதியே கொடுக்காத அளவிற்கு ஆட்சி செய்வது. நான் வந்தா அண்டா தாரேன், மிக்சி தாரேன், கிரைண்டர் தாரேன், பிரிட்ஜ் தாரேன், இல்ல, அது தேவைப்படாத அளவிற்கு என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி ஒரு தற்சார் வாழ்க்கை கொடுப்பதான் சிறந்த ஆட்சி நிர்வாகம்.